அப்பாவுக்கு என்ன பண்ணி பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு? அவருக்கு நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசை. வீட்டில் வேலை செய்யாமல் அவரை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு ஓய்வு ஆசை. கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னால் எங்கே வேணாலும் வந்துடுவார் சார். அது தப்பா ரைட்டா நல்லதா கெட்டதா அந்த அளவுக்கு என் மேலே பாசம். காலையில் இந்த மாதிரி ஷோ இருக்குப்பா வாப்பா, கிணத்தையும் வீட்டையும் கிணத்தையும் இப்படி தானே நீ இருந்திருப்ப, இதெல்லாம் உனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அவர் செருப்பு கூட போடாமல் வந்திருக்காரு. காலையில் இங்கே வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் காலில் செருப்பு இல்லை. என்ன வெயில் வெறிக்குது, நீ எப்படிப்பா செருப்பு போடாமல் வந்த, வா நம்ம முதல்ல போய் செருப்பு எடுப்போம்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் சார். உங்கள் லைஃப்பில் அப்பாங்கிறவர் எவ்வளோ முக்கியம்? சார் எனக்கு அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை சார். எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சார். அவர் நல்லபடியாக என் கூட இருந்தாலே போதும். அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் நான். ஏன்னா அவர் உழைச்சி 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 இந்த ஒல்லியாக போயிட்டாரு. எனக்கு அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அவரை நேராகவே பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் பார்த்தப்பா வேற. இப்போது அவர் ரொம்ப உழைச்சிட்டாரு. ரொம்ப உழைச்சதால கை காலில் குச்சி குச்சி இருக்கு. எங்கள் வீட்லேயும் உடம்பு சரியில்லையே. எங்கள் வீட்டில் உடம்பு ஒரு சரியில்லாதவங்க சார். எல்லாமே அப்புறம் நான் தான் செஞ்சாகணும். சரிங்க, உடம்பு பார்த்துக்க, ஜாக்கிரதையாக இருங்க. சரி, ஓகே. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக அப்பாவுக்கு வந்து இந்த ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட்டுக்கு இருக்குது, அது நான் வந்து மறக்கவே மாட்டேன்னா என்ன மொமெண்ட் சொல்லுவீங்க? அவர் எப்படின்னா டீ விற்கிறார் சார். தெருவா நின்று டீ விற்கிற வேலை தான் செய்கிறார். செஞ்சு தான் என்னை அப்படி காப்பாற்றி ஒரு நிலைமை கூட்டதை நானும் எல்லாமே நல்லா நல்ல நிலைமையில் இருக்கேன் சார். அம்மா ஒரு சமீப காலத்தில் எனக்கு இறந்துட்டாங்க. அம்மா தான் இறந்துட்டாங்க. அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ட்டு அப்பாவை பார்த்துலாம்போது அப்பாவுக்கு ஞாபகம் மருதி பிரச்சனை வந்துச்சு சார். எல்லா ஹாஸ்பிட்டலுமே ட்ரை பண்ணிட்டேன். எல்லா ஹாஸ்பிட்டலுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட ப்ராப்ளம் கிடையாது, மைல்டாக தான் இருக்குது, இன்னொரு 15 வருஷமோ 20 வருஷமோ தான் இருப்பார், அது வரையும் இந்த டேப்லெட் மூலமாக கொடுத்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். எங்கள் அப்பாவுக்காக அது 3 வேலையும் மாத்திரை கொடுக்கணும். அந்த பேங்க் வேலையை விட்டுட்டேன். இன்றைக்கி எங்கள் அப்பா வேலையை எடுத்து நான் செய்கிறேன். டீ விற்கிற வேலை தான் நான் செய்கிறேன். நீங்கள் டீ விற்கிறீங்களா? நான் டீ விற்கிறேன். பேங்க்கில் என்னவா இருந்தீங்க? பேங்க்கில் டீம் லீடராக இருந்தேன் சார். ஏன் விட்டீங்க சார்? அப்பாவுக்கு வந்து 3 வேலை மாத்திரை கொடுக்கணும் சார். என்ன எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காசு கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கோங்க, வச்சுட்டு அவங்க மூலமாக பார்த்துங்கன்னு சொன்னாங்க. அம்மா இறந்துட்டாங்க, அவங்க எப்படி பார்த்துப்பாங்க? காசுக்கு வேலை செய்கிறவங்க எப்படி பார்த்துக்க போகிறாங்க? நான் பார்த்துக்கிற மாதிரி வருமா? இப்போ எப்படி அப்பா மேனேஜ் பண்ணுறீங்க சார்? இப்போ நான் டீ கொடுக்க போகும்போது அப்பா கூடவே பைக்லேயே உட்கார வச்சு கூப்பிட்டு போவோம் சார். 4 மனுஷாளுங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுவார். பழைய மாதிரி பேச மாட்டாரோ, ஞாபகம் மருதி ஆகிட்டார் சார். அவங்க இடமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவர் கொஞ்சம் வெளியிலே கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னும் போது எல்லா இடம் போனாலும் கூப்பிட்டு போவோம். இதனால் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும். அவர் எங்கேயுமே வீட்லேயும் விட்டு போக முடியாது. குழந்த மாதிரி ஏன்பா என்ன எங்கேப்பா விட்டு போகிற இப்படி தான் சொல்லுவார். இப்போ அவர் நினைவு இருக்குல்ல? நல்லா ஃபோக்கஸாக. அவருக்கு ஞாபகம்லாம் இருக்கா? சரி, இல்லை சார். இங்கே வரும்போது வரையும் எதுவுமே தெரியாது சார். வாப்பா கூப்பிட்டு வரேன். அவர் சாகிறதுக்குள்ளே ஒரு நல்ல எல்லாரும் இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்களே, எங்கள் அப்பா இந்த மாதிரி என்ன பெற்று வளர்த்து ஆளாக்கின அப்பா ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்படுத்திடக்கூடாது, எங்கள் அப்பா மூஞ்சி எல்லாருக்கும் பாத்திர மாட்டாங்களா, அந்த ஒரு எண்ணத்துக்காக கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன் சார். வணக்கம்.